வாழ்க்கைகளை இன்னும் உங்களுக்குள்ளாக சீர்படுத்திக் கொள்ள, சரிப்படுத்திக் கொள்ள, உங்களுக்குள்ளாய் நிலைநிறுத்தி கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே உம்முடைய ஆலோசனைகளை ஆராய்ந்து பார்க்க வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த மாலை வேளையிலும் எங்களோடு பேசுங்க. ஆண்டவரே வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிற அடியனோடும் ஆவியானவர் நீங்கள் ஆளுகை செய்து ஆண்டவரே உம்முடைய நல்ல ஆலோசனைகளை அடியன் மூலம் வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். சிலுவை நிழலிலே மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அப்படி அமர்ந்து கொள்ளலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் நாங்கள் இந்த கோடைகால விடுமுறைகளை முடித்து கர்த்தருடைய கிருபையிலே நல்ல சுகத்தோடு பலத்தோடு இந்த நாளிலும் மீண்டும் இந்த வேத படிப்பிலே கலந்து கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறபடியினால் என் தேவனை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நிச்சயமாக வேதம் சொல்லுகிறது போல நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்வது உண்டு, என்னை உற்சாகப்படுத்தும்படியாய் கர்த்தருக்குள்ளே படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அவை கர்த்தருடைய பிள்ளைகள். நாங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய காரியங்களுக்குள்ளாக நாங்கள் கடந்து வருகிறது எங்களுக்கு விருதாவாக ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போகாதா? ஆமென். அவை கர்த்தர் நிச்சயமாக ஏதோ ஒரு விதத்திலே எங்களுடைய வாழ்க்கையிலே இதற்குரிய ஆசீர்வாதங்கள் இன்னும் தேவனுக்குள்ளான இந்த விசாலத்தை குறித்து இந்த ஆண்டு நாங்கள் பிரத்யோகமாக படிக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாய் ஆண்டவர் அதுக்குரிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தருவார். ஆமென். சில வேளைகளிலே நாங்கள் வரும் பொழுது சில கூடுகைகளிலே ஆட்கள் அதிகமாக இருக்கலாம், குறைவாக இருக்கலாம். ஆனால் பெரிய தேவன் எங்களோடு இருக்கிறவர். ஆமென். எங்கள் மத்தியிலே அவர் 2-3 பேர் எங்கே கூடுகிறார்களோ அவர்கள் நடுவிலே இருப்பேன் என்று சொன்ன தேவன். ஆமென். அவர் நிச்சயமாக தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் இந்த நாளிலும் கர்த்தரை அறிந்து கொள்ளத்தக்கதாய் விசாலத்தை குறித்து அந்த விசாலமான ஆசீர்வாதங்களுக்குள்ளே நடத்தப்படுவதற்கு நாங்கள் எப்படியாய் எங்களுடைய வாழ்க்கைகளை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தெய்வம் சொன்ன ஆலோசனைகளை அறிந்து கொள்ளும்படியாக நாங்கள் வந்திருக்கிறபடினால் நிச்சயமாய் கர்த்தர் எங்களுக்குரிய அந்த ஆசீர்வாதத்தை தருவார். ஆமென். அதனால்தான் உங்களுக்கு தெரியும், வேதத்திலே மரியாளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு எப்படி அவள் தன்னுடைய பாதத்திலே இருந்து தான் சொல்லுகிற காரியங்களை கேட்டுக்கொண்டிருந்த பொழுது இயேசு சொல்லுகிறார், அவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாளாம். ஆமென். நிச்சயமாக கர்த்தருக்குள்ளாக நாங்கள் இதெல்லாம் ஏன் என்னையும் எனக்கும் ஒரு உற்சாகப்படுத்தும்படியாய் உங்களையும் உற்சாகப்படுத்தும்படியாய் இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் கூட கர்த்தருக்குள்ளே இனி வருகிற நாட்களிலே நேரடியாக கூட வந்து கலந்து கொள்ள சந்தர்ப்பம் கிடைக்குமா இருந்தால், வேலை காரியங்கள் எல்லாம் சரியாக வருமா இருந்தால் நிச்சயமாக அது ஆசீர்வாதமாக இருக்கும். நிச்சயமாக இது நாங்கள் ஒரு நல்ல பங்கை கர்த்தரை அறிகிற அறிவை குறித்து நாங்கள் அறிகிறோம் என்றால் அது ஒரு நல்ல பங்கு, பிரயோஜனமான ஒரு காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் இப்படியாக தேவனுக்குள்ளாக தேவனை அறிகிற இந்த அறிவு எங்களுக்குள்ளாக எப்படி நாளுக்கு நாள் எங்களுக்குள்ளே இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத தேவன் விரும்பாத காரியங்களை எல்லாம் கர்த்தர் அவருடைய வார்த்தைகள் மூலம் பேச 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 எங்களுக்குள்ளாக இருந்து அவைகளை நாங்கள் அகற்றி போடத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்கிறவர். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, நாங்கள் மனம் புதிதாகி மறுரூபம் அடைகிறவர்களாக இருக்க வேண்டுமா? ஆமென். அவருடைய சித்தம், அவருடைய நன்மை, அவருடைய பிரியம் இன்னதென்று நாங்கள் பகுத்தறிந்து கொள்ளும் பொழுது நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு மனம் புதிதாகி மறுரூபம் அடைகிறோம். ஆமென். எங்களுடைய வாழ்க்கையிலே என்னென்ன காரியம் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லும் பொழுது, ஓகே, நான் இப்படியாக இந்த காரியத்திலே நான் ஒரு குறைவுள்ளவன் அல்லது இது தேவனுடைய வார்த்தைக்கு முரணான காரியம் என்று கர்த்தருடைய சித்தத்தை, கர்த்தருடைய நன்மையை, கர்த்தருடைய பிரியத்தை அவர் வெளிப்படுத்தும் பொழுது எங்களுக்குள்ளே ஒரு மனம் புதிதாகி நாங்கள் மறுரூபம் அடைகிறோம். நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு மாற்றங்களை நாங்கள் எங்களுக்குள்ளே ஏற்படுத்திக் கொள்வதற்கு கர்த்தருடைய வார்த்தைகள் ஏதுவாக இருக்கிறது. அதனால் தான் இந்த வார்த்தைகளை அடிக்கடி சொல்வதுண்டு. சங்கீதம் 119, 130 அந்த வார்த்தையை நாங்கள் வாசிக்கலாம். என்றால் வாசிக்கும் பொழுது இந்த வார்த்தைகள் இன்னும் எங்களுடைய இருதயத்திலே படிக்கிறதாக, அது நிலை நிற்கக்கூடியதாக இருக்கிறது. அதில் சொல்லப்படுகிற 119, 130 உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்தது,
பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். ஆமென். அப்ப வார்த்தை, தேவனுடைய வசனத்தின் அந்த பிரசித்தம், அந்த பிரவேசம், அதாவது வார்த்தை எங்களுக்குள்ளே போக போக ஒரு வெளிச்சத்தை தான் நாம் எங்களுக்கு தரும். இப்போ நாங்கள் சொல்லி கொண்டு வருகிறது போல இந்த உலகத்தில் கூட பல வார்த்தை பிரயோகங்கள், பலவிதமான பேச்சுக்கள் எப்படி எங்களுடைய வாழ்க்கைகளை மாற்றுகிறது, அல்லது சில காரியங்கள் எங்களுடைய துக்கங்களிலே, எங்களுடைய சோர்வுகளிலே, எங்களுடைய ஒரு இக்கட்டான நிலைகளிலே மற்ற மனிதர்களுடைய நோகடிக்கத்தக்கதான வார்த்தைகள், அல்லது வேதனை உண்டாக்கத்தக்கதான, அல்லது எங்களுக்கு ஒரு இன்னும் ஒரு முடக்கமாக, அல்லது இதில் இருந்து முன்னேற முடியாதென்று சொல்லப்படத்தக்கதான பல வார்த்தைகள், அது எங்களுடைய உறவுகளாக இருக்கலாம், அல்லது பெரியவர்களாக இருக்கலாம். எப்படியாக அவர்களுடைய வார்த்தைகளை கேட்க கேட்க எங்களுடைய சூழ்நிலைகளிலே, நான் இப்படித்தான் இனி இருக்க வேண்டும், அல்லது நான் இப்படித்தான் என்னுடைய வாழ்க்கையின் காரியங்களிலே இதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று சொல்லி இந்த உலகத்தின் காரியங்கள் அல்லது மனுஷருடைய பேச்சுக்கள் அது பேச பேச எங்களை மாற்றுகிறதாக கூட நாங்கள் எங்களுடைய அனுபவங்களை பார்த்திருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை, எங்களை வாழ வைக்கிற வார்த்தை. வேதம் சொல்லுகிறது அவருடைய வார்த்தை எங்களை வாழ வைக்கிறதா. ஆமென். அதாவது அவருடைய வார்த்தை எப்படியாக அங்கே மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும், ஒரு சில வார்த்தையினால் அல்ல, ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான், அவன் வாழுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க கேட்க அந்த வார்த்தைகள் எங்களை கட்டுகிறதாக, எங்களை உருவாக்குகிறதாக, எங்களை இன்னும் ஒரு முன்னேற்றத்துக்குள்ளே நடத்துகிற, எங்களை இன்னும் ஒரு உயிர்ப்பித்தலுக்குள்ளாக எங்களை நடத்துகிற வார்த்தைகளாகத்தான் அந்த வார்த்தைகள் இருக்கிறது. அதனால்தான் எபிரேயரில் நாங்கள் பார்க்கிறோம், அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது, இருபுறமும் கருக்குள்ள, எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், அங்கே ஆவியையும் ஆத்மாவையும் ஊனையும் கணுக்களையும் உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் யோசனைகளை வேறு பிரிக்கிறதாயும் இருக்கிறன்னு சொல்லப்படும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், நாங்கள் அவருடைய வசனத்தின் பிரசித்தம், அந்த வார்த்தையினுடைய பிரவேசம் எங்களுக்குள்ளே போக போக நிச்சயமாய் இன்னும் தேவனுக்குள்ளே ஒரு தெளிவுள்ளவர்களாக, ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாகத்தான் நாங்கள் மாறுவோம். அல்லேலூயா. மற்ற உலக காரியங்களை கேட்கும்போது நீ நல்லா இருக்க மாட்டா, நீ இப்படித்தான் என்றால், நாங்கள் அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது இன்னும் எங்களுக்கு ஒரு சோர்வும், இல்லை இப்படித்தான் என்று எங்களுக்குள்ளேயே ஒரு பாதகமான நிலைகளைத்தான் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் போகக்கூடியதாக இருக்கும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை எங்களை கட்டுகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியரிலே சொல்லும் பொழுது, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். ஆமென். அப்ப நாங்கள் தேவனுடைய வார்த்தையை பிடித்தால்தான் நாங்கள் சுடர்களை போல பிரகாசிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் இந்த ஆண்டிலே விசாலத்தின் ஆண்டு என்று சொல்லி விசாலத்தை குறித்து வேத படிப்பிலே வசனத்தினால் உண்டாகும் விசாலம் என்று சொல்லுகிற அந்த தலைப்பின் கீழாக பல காரியங்களை நாங்கள் இந்த வேத படிப்பிலே பார்த்திருக்கிறோம். ஆமென். நிச்சயமாக ஒவ்வொரு வேத படிப்புகளிலும் நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு காரியங்களும் எங்களுடைய வாழ்க்கைகளை, வேதத்தை நாங்கள் படிக்கிறதை பார்க்கிலும் எங்களை நாங்கள் இதிலே படித்து கொள்ளலாம். ஆமென். எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று வேதத்தின் மூலமாக நாங்கள் படித்து கொள்ளலாம். ஆமென். நாங்கள் வேதத்தை படிக்கிறதை பார்க்கிலும் எப்படி பார்க்கலாம், எங்களை நாங்கள் எப்படியாக இதன் மூலமாக படித்து கொள்ளலாம், எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகள் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அதுதான் இவ்வளவு நேரமும் சொல்லி கொண்டு வருகிறேன். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் வசனத்தினாலே உண்டாகிற அந்த விசாலத்தை குறித்து பல காரியங்களை பார்த்தோம். அதனால் தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சங்கீதம் 119:45 அதில் சொல்லுகிறது, 119:45 எடுத்து வாசியுங்கள். அதில் ஏன் நான் அதை வாசிக்கும்படியாக சொல்கிறேன், எப்படி இந்த வார்த்தைகளை நாங்கள் வசனத்தினால் ஒரு விசாலம் எங்களுக்குள்ளே வரும் என்பதை குறித்த ஒரு வெளிப்பாட்டின் ஒரு வார்த்தையாக கூட இந்த வார்த்தை இருக்கிறது. வாசியுங்கள். 119:45.
நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். ஆமென். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். ஆமென். ஆகவே நாங்கள் ஆராய்கிறபடினால் இந்த வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகளை குறித்து எப்படி ஒரு விசாலத்துக்குள்ளே நாங்கள் கடந்து செல்லலாம் என்று நாங்கள் ஒவ்வொரு வேத படிப்புகளிலும் ஆராய்ந்து ஆராய்ந்து நாங்கள் பார்க்க நிச்சயமாக தேவனுடைய பிள்ளைகளே இது பிரயோஜனம் இல்லாமல் போகாது. விசாலத்திலே நடப்பேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல இந்த வார்த்தையின் அறிக்கை எனக்கும் உங்களுக்கும் ஆமென்றும் ஆமேன் என்றும் வர வேண்டும். அல்லேலூயா. என்றால் அவருடைய வார்த்தை நாங்கள் ஒரு மனுஷன் எழுதின அல்லது ஏதோ பிரபல்யமான தத்துவங்களை குறித்து இதிலே நாங்கள் படிக்கவில்லை. அவருடைய தெய்வம் எங்களுடைய வாழ்க்கைகள் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிற அவருடைய ஆலோசனைகளை நாங்கள் ஆராய்ந்து படிக்கும் பொழுது நிச்சயமாய் தேவனுடைய வார்த்தைகள் அது பொய் சொல்லாத வார்த்தை, எங்களுடைய வாழ்க்கைகளை கட்டுகிற வார்த்தையாக இருக்கிறபடினால் நாங்கள் விசாலத்திலே நடப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நாங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டு இப்படியாக ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நாங்கள் என்ன தெய்வம் சொல்லுகிறாரோ அதற்கு நாங்கள் எங்களை விட்டு கொடுக்க வேண்டும். ஆமென். நாங்கள் எல்லாரும் நல்ல தேவனுடைய பிள்ளைகள், எல்லாருமே வேதத்தை வீட்டிலே படிக்கிறோம், தேவ செய்திகளை கேட்கிறோம். இங்கும் ஆலயத்துக்கு வரும் பொழுது கர்த்தருடைய நல்ல காரியங்கள் இவ்வளவோ சொல்லப்படுகிறது, எல்லாத்தையும் கேட்கிறோம். எல்லாமே கேட்கும் பொழுது நல்ல கர்த்தருக்குள்ளாய் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு வார்த்தைகளாய் இருக்கிறது. ஆனால் அந்த வார்த்தைகளை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டுமா? ஆமென். கேட்கிறதிலும் ஆசீர்வாதம் இருக்கு, ஆனால் நடக்க வேண்டும். அதை அதாவது என்ன ஆலோசனைகளை கர்த்தர் சொல்லுகிறாரோ அந்த வார்த்தைகளின் பிரகாரம் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைகளை மாற்ற வேண்டும். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல பலத்தில். அல்லேலூயா. அது செயலில் தானாம் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய காரியங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் நிச்சயமாய் நாங்கள் இதில் இருக்கிற நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளும் கர்த்தருக்குள்ளாக கர்த்தர் சொல்லுகிற ஒவ்வொரு ஆலோசனைகளுக்கும் எங்களுடைய வாழ்க்கைகளிலே குறைவுகள் அதன் பிரகாரம் எங்களை மாற்ற வேண்டுமானால் நாங்கள் அப்படியாக எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் நடக்கும் பொழுதுதான் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் கடந்து வரும். உங்களுக்கு தெரியும், வேதத்திலே 12 வருடமான அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ, ஒரு உதாரணத்தை சொல்லி நான் கடந்து செல்கிறேன். 12 வருடமான அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவள் தன்னுடைய அந்த வருத்தம் வியாதி சுகப்பட வேண்டும் என்று சொல்லி எவ்வளவோ எத்தனையோ விதங்களிலே அதை சுகப்படுத்தும்படியாய் உலக பிரகாரமாக வைத்தியர்களிடமெல்லாம் சென்று பணங்களை எல்லாம் செலவழித்து எந்த விதத்திலும் அவளுக்கு சுகம் கிடைக்கவில்லை. ஆனால் இப்படி நிலையில் இருக்கும் பொழுதுதான் இயேசுவை குறித்து அவள் அறிந்த பொழுது அவள் என்ன செய்தாள்? அவள் அந்த அறிந்து இப்படி அவள் ஓகே இயேசு சுகம் கொடுக்கிறவர் என்று அறிந்தது மாத்திரமல்லாமல் அவள் உடனே அறிந்தவள் எப்படியாய் அவரை தேடி அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள் என்று சொல்லப்படுகிறது. என்ன இதில் சொல்றால், அவள் கேட்டது மாத்திரமல்ல, அதன்படி நடந்தாள். ஆமென். நான் என்ன சொல்ல வர்றேன்றால், அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன்னுடைய சுகத்துக்காக ஆரோக்கியத்துக்காக பல விதங்களிலே அங்கெங்கெல்லாம் போனால் இயேசுவை குறித்தும் கேள்விப்பட்டு விட்டு அவள் இயேசு இப்படியாய் விடுதலை கொடுக்கிறவர், சுகம் கொடுக்கிறவர், இதிலிருந்தெல்லாம் அவர் நல்ல ஒரு ஆரோக்கியமான நிலைக்குள்ளே நடத்துவார் என்று சொல்லி அவள் கேள்விப்பட்டவள் அவள் என்ன செய்தாள்? அதன்படி நடந்தாள், இயேசுவிடத்திலே போனாள். அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, நானும் நீங்களும் இந்த விசாலத்தை வசனத்தின் மூலம் விசாலத்தை கண்டுகொள்ள கர்த்தர் சொல்லுகிற ஆலோசனைகளுக்கு எங்களை ஒப்பு கொடுப்போம். ஆமென். நீங்கள்தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எப்படி எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்று. நாங்கள் சில வேளைகளில் இந்த இடத்துல இருந்து சொல்லலாம், நீங்கள் இப்படியாய் செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஆனால் தேவனுக்குள்ளாக நானும் சரி நீங்களும் சரி கர்த்தருக்குள்ளான ஒரு ஆசீர்வாதத்தை இந்த விசாலத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள நாங்கள் அவருடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சரி, சென்ற இந்த விடுமுறைகளுக்கு முன்பாக, இந்த கோடைகால விடுமுறைக்கு முன்பாக நாங்கள் என்ன காரியத்தை கடைசியாக கற்றுக்கொண்டோம் என்று யாருக்காவது ஞாபகம் இருக்கிறதா?
நான் நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன், அடியேன் தான் கடைசியாக இந்த வேத படிப்பு எடுத்திருந்தேன். சரி, எப்படியாக வசனத்தினாலே விசாலம் உண்டாகும் என்று சொல்லத்தக்கதாக பல ஆலோசனைகளை படித்தோம். இந்த வசனத்தினாலே வருகிற அந்த பிறப்போகிற அந்த விசாலத்தை எப்படியான காரியங்கள் அந்த வசனத்தை நெருக்குகிற அல்லது வசனம் எங்களுக்குள்ளே பலன் கொடுக்காத அந்த வசனத்தின் பிரகாரம் நாங்கள் நடப்பதற்கு தடையாக இருக்கிற காரியங்கள் என்ன என்பதை சில காரியங்களை பார்த்தோம். உலக கவலையை குறித்து பார்த்தோம், ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தை குறித்து பார்த்தோம். இன்றைக்கும் ஒரு காரியத்தை பார்ப்போம். என்றால் வசனத்தை கேட்கிறோம், வசனத்தின் பிரகாரம் நடக்கும்படியான ஒரு விருப்பம் எங்களுக்குள்ளே வருகிறது, அல்லது வசனம் கொடுக்கும் பொழுது கேட்கும் பொழுது ஒரு தீர்மானம் பண்ணுகிறோம். ஆனால் அந்த வசனத்தின் பிரகாரம் நாங்கள் சில வேளைகளில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆனால் சில காரியங்கள் அல்லது சில நாட்களுக்கு பிறகு அல்லது சில மணித்தியாலங்களுக்கு பிறகுன்றாலும் கூட சில காரியங்கள் அந்த வசனத்தின் பிரகாரம் நடக்க விடாதபடி தடை பண்ணுகிற காரியத்தையும் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அதனால்தான் இதெல்லாம் கர்த்தர் எங்களுக்கு இதை சொல்லித் தர்றார் என்றால், இவைகளெல்லாம் வசனத்தின் மூலம் நாங்கள் ஒரு விசாலத்தை காண விடாதபடிக்கு எப்படி சத்துருவனுடைய தடைகள், சத்துருவனுடைய வஞ்சனைகள், சத்துருவனுடைய போராட்டங்கள் இருக்கும் என்பதை குறித்து கர்த்தர் எங்களுக்கு சொல்லுகிறபடினால் அதிலும் கூட நாங்கள் ஒரு ஜாக்கிரதையாக இருந்து இதெல்லாம் கர்த்தர் எங்களுக்கு தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் சொல்லியிருக்கிறார். வசனம் இதன் பிரகாரம் நாங்கள் நடக்கும் பொழுது, அதற்கு எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் வாழும் பொழுது பல காரியங்கள் எங்களை தடை பண்ணும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறபடினா அதில் ஜாக்கிரதையாக இருந்து கொண்டு நாங்கள் அதை விசாலத்தை நாங்கள் அடைந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். இன்றைக்கும் ஒரு காரியத்தை பார்க்கலாம். நாங்கள் எப்படியாக வசனத்தினாலே ஒரு விசாலத்தை கண்டுகொள்வதற்கு எங்களை தேவன் பல ஆலோசனைகளை சொல்லி நடத்தும் பொழுது அதற்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆனால் சில பிசாசினுடைய சத்துருவானவனுடைய தடைகள் அல்லது அவனுடைய போராட்டமான காரியங்கள் எங்களை நிறுத்திவிடக்கூடாது என்ற ஒரு செய்தியைத்தான் இன்றைய நாளும் நான் சொல்லும்படியாக இருக்கிறேன். மத்தேயு புஸ்தகம் 13வது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி தான். இந்த வேத பகுதி எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி தான். பார்ப்போம். நாங்கள் இன்றைய நாளிலும் கூட கர்த்தர் வசனத்தினாலே நாங்கள் ஒரு விசாலத்தை காண வேண்டும் என்பதிலே கர்த்தருடைய ஒரு பிரியம் இருக்கிறபடினாலே தேவனுடைய பிள்ளைகளை இதில் இந்த வார்த்தைகளிலும் கர்த்தர் எங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனைகளின் பிரகாரம் நாங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வாசிக்கலாம். மத்தேயு 13:20-21 வாசியுங்கள். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை 18 வாசியுங்கள். 18 ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய ஓமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறவன். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடரலடைவான். ஆமேன், ஆமேன். இங்கே 21 சொல்லப்படுகிறது. 20 இந்த கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். ஆமேன். இன்றைக்கு நான் இந்த வேத படிப்பிலே சொல்லுகிற காரியம், நாங்கள் தேவனுடைய இந்த விசாலத்தை காண்பதற்கு தேவன் சொல்லுகிற வசனங்கள், ஆலோசனைகளை நாங்கள் கேட்டு நடக்கும் பொழுது அதற்கு எதிராக உபத்திரவம், பலவிதமான எதிர்ப்புகள், பலவிதமான துன்பங்கள் எங்களுக்கு வரும். நாங்கள் அதிலே இடரல் அடையக்கூடாது. ஆமேன். ஆகவே தேவ பிள்ளைகளே, நாங்கள் வசனத்தின் நிமித்தம், ஆமேன், கர்த்தருடைய வார்த்தைகளின் நிமித்தம் நாங்கள் ஒப்பு கொடுத்து நடக்கும் பொழுது அதற்கு எதிராக நீங்கள் பல விதங்களில் இதை அனுபவித்திருப்பீர்கள். பல உபத்திரவங்கள் நேரடியாக எங்களை தாக்காவிட்டாலும் மனதளவிலே கூட பலவிதமான போராட்டங்களையோ பலவிதமான எதிர்ப்புகளையோ கர்த்தருடைய பிள்ளைகளே நீங்கள் சந்தித்திருப்பீர்கள்.
இது வரும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படியாக வசனத்தின் நிமித்தம் தேவனுக்குள்ளாக வாழ்ந்த தேவ மனிதர்களுக்கு எதிராக எப்படியெல்லாம் துன்பங்கள் உபத்திரவங்கள் வந்ததென்பதையும் வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த நாட்களிலே நாங்கள் கர்த்தருக்குள்ளாக பல வார்த்தைகள், உதாரணமாக நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவருடைய வார்த்தை நிமித்தம், அவர் உண்மை உள்ள தெய்வம், அவர்தான் சர்வ வல்லமை உள்ளவர், அவர்தான் இரட்சகர், எங்கள் பாவங்களுக்காக அவர் தன்னுடைய ஜீவனையே ஒப்பு கொடுத்தார், எங்களுக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர் சொன்ன வேத ஆலோசனைகளின் பிரகாரம் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, முதலாவது எப்படி எங்களுக்கு எதிர்ப்பு, எப்படி எங்களுக்கு சில விதமான போராட்டங்கள் துன்பங்களை எல்லாம் சிலர் சந்தித்திருப்பீர்கள். நிச்சயமாக சிலருக்கு அந்த எதிர்ப்புகள் இல்லாமல் இருந்திருக்கலாம். அல்லது சொந்தங்கள் மத்தியிலோ உறவுகள் மத்தியிலோ சில பலவிதமான உங்களை ஒதுக்கி வைக்கிற காரியங்கள், அல்லது எதிரான பலவிதமான அவமானப்படுத்தத்தக்கதான பேச்சுக்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி வசனத்தினாலே தான், ஏனென்றால் ஏன் தேவனை நாங்கள் ஏற்றுக்கொண்டது நிமித்தம், தேவனுடைய பிள்ளைகளாக அவர்தான் உண்மை உள்ள தெய்வம் என்று நாங்கள் அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டது நிமித்தம் இப்படியான பலவிதமான ஒரு உபத்திரவமான அல்லது ஒரு போராட்டமான, எங்களுடைய இருதயம் ஒரு நோகடிக்கத்தக்கதான சூழ்நிலைகளுக்குள்ளாக நாங்கள் போயிருக்கிறோம். அல்லது சில இடங்களில் இன்னும் அடித்திருப்பார்கள், அல்லது விரோதமாக அவர்களுக்கு எதிரான செய்கைகளை எல்லாம் செய்ததை கூட நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அவர்கள் இயேசுவை அல்லது ஏற்றுக்கொண்டதினாலே இவர்கள் இந்த இடத்திலே இருக்கக்கூடாது, அல்லது இப்படியான சூழ்நிலைகளில் இப்படியான கூடுகைகளில் வரக்கூடாது என்ற பல விடயங்களை எல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆமேன். ஆகவே என்ன சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்களும் கர்த்தருக்குள்ளாக இப்படித்தான் தேவனுடைய இந்த விசாலத்தின் ஆண்டிலே கர்த்தர் சிலவளை தாழ்மையை குறித்து சொல்லுவார், பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவார், உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவார், சுய புத்தியிலே சாயாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதற்கு எதிராய் பலவிதமான போராட்டம். தாழ்மையாய் இருங்கள், ஒருவரில் ஒருவர் அன்பு செலுத்துங்கள், ஆவியில் எளிமை உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லும் பொழுது, நீங்கள் உங்களை தாழ்த்தி உங்களுக்கு எதிராக காரியங்கள் செய்தவர்களுக்கும் அல்லது உங்களுக்கு எதிராக உங்களை மதிக்காமல் உங்களை புண்படுத்துகிற வேதனைப்படுத்துகிற பலவிதமான நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறவர்களுக்கும் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறதே, நான் அன்பு செலுத்த வேண்டும், அன்பு கூற வேண்டும், அவரிடத்திலே தாழ்மையாக இருக்க வேண்டும், ஒரு ஆவியிலே ஒரு எளிமை உள்ளவனாக ஒரு சாந்த குணமுள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வசனத்தின் நிமித்தம் நாங்கள் மற்றவர்களை அன்பு கூறும்படியாக பேசும் பொழுதோ அல்லது ஒரு காரியங்களை செய்யும் பொழுது, கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படியான எதிர்ப்பு, சில வேளைகளில் அவர்கள் எதிராக பேசலாம், அப்படி பல அனுபவங்கள் இருந்திருக்கும், அல்லது எதிரான காரியங்களை செய்யலாம். இதெல்லாம் வசனத்தின் நிமித்தம் உபத்திரவம் வரும், துன்பம் வரும், போராட்டம் வரும். ஆகவே அதனாலே நாங்கள் இடரல் அடையக்கூடாது. என்ன ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நான் இப்படி செய்தேன், அவர் எனக்கு இப்படியாக கூடாமல் பேசிவிட்டார், என்னை தாழ்த்தி நான் அவரிடத்திலே அன்பு கூர்ந்து அவரை மன்னித்து அவரிடத்திலே அவருக்கு ஒரு நன்மை செய்ய போனேன், அந்த இடத்திலே எனக்கு எதிராய் இன்னும் என்னை வேதனைப்படுத்தும்படியான காரியங்களை சொல்லுகிறார்களே, சொல்லுவார்கள். ஆமென். இது வசனத்தின் நிமித்தம் உபத்திரவம், வசனத்தின் நிமித்தம் துன்பம் வரும், போராட்டம் வரும். ஆனால் நாங்கள் இடரல் அடையக்கூடாது. இப்போ இதிலே சொல்லப்பட்ட வார்த்தை அவர்கள் இடரல் அடைகிறார்கள். அதனாலே அங்கே வசனம் அவங்களுக்குள்ளே நிலை கொள்ளவில்லை, அந்த வார்த்தையின் பிரகாரம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்போ என்ன சொல்லுகிறேன் என்றால், கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் என்ன காரியங்களை எடுத்துக்கொண்டாலும் உடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்குள்ளாக இப்படித்தான் நான் வாழப்போகிறேன், கர்த்தருடைய காரியங்களிலே என்னை நான் ஒப்பு கொடுத்து கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்று ஒரு உறுதியோடு நாங்கள் வாழும் பொழுது சில வேளைகளில் அதற்கு எதிராக போராட்டம் வரும், சில உபத்திரவமான சூழ்நிலைகள் அதில் நிலை நிற்க விடாதபடிக்கு வரும் பொழுது அதில் தான் நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவர் எங்களுக்கு சொல்லி தருகிறார் என்றால், கர்த்தருக்குள்ளாக நாங்கள் இவைகளை எல்லாம் ஜெயிக்க வேண்டும் என்றால், பிசாசு
அந்த வசனத்திலே நாங்கள் நிலைத்திருக்க விடாதபடிக்குத்தான் இப்படியான சூழ்நிலைகளை அங்கே அனுமதிக்க அல்லது அவன் கொண்டு வந்து எங்களை எப்படியாவது வசனத்தினால் உண்டாகிற அந்த விசாலத்தை காணவிடாதபடி தடை பண்ணுவதற்கு ஏதுவாக இருக்கும். ஆமென். அவன் நீங்கள் என்னென்ன காரியங்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளே நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து இன்றைக்கு நாங்கள் இந்த வேத படிப்புகளில் மாத்திரமல்ல, நீங்கள் கர்த்தருக்குள்ளாக ஆசீர்வாதமான நிலைகளை கண்டுகொள்வதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது, அது வீட்டில் சரி அல்லது வேலை இடங்களிலே சரி, எந்த இடங்களில் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் நீங்கள் ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது அதுக்கு எதிரான போராட்டம் இருக்கிறது. அதற்கு எதிராக உங்களுக்கு பலவிதமான ஒரு உபத்திரவம் உண்டாக, சில பேர் அதான் மனதளவில் கூட உங்களை வேலை இடங்களில் கூட அல்லது உங்களுடைய சொந்தங்கள் மத்தியிலோ கூட உங்களுக்கு எதிரான ஒரு சூழ்நிலைகளை தேவ பிள்ளைகளை நீங்கள் சந்திப்பீர்கள் என்றுதான் வேதம். ஆனால் அதிலே நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதிலே நாங்கள் வசனத்தினாலே கர்த்தர் எங்களை அவருடைய வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் வாழும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் எங்களுக்கு விசாலத்தை தருவார் என்றால், அதற்கு இடையிலே போராட்டமான சூழ்நிலைகள், சில எதிர்ப்புகள், சில துன்பப்படுத்துகிற காரியங்கள் எங்களுக்கு வரும் பொழுது நாங்கள் இடறல் அடைந்து விடக்கூடாது. ஆமென். நாங்கள் நிலை குலைந்து விடக்கூடாது. இல்லை, கர்த்தருடைய வார்த்தை இப்படித்தான். அவர் பேசினால் பேசிட்டு போகட்டும், அல்லது அவர் என்னை மதிக்காவிட்டால் மதிக்காமல் போகட்டும், அவர் என்னை ஒரு அற்பமாய் அலட்சியமாய் எண்ணினால் எண்ணி விட்டு போகட்டும். கர்த்தர் இப்படித்தான் சொல்லுகிறார். தாழ்மையா இருக்க சொல்றார், மன்னிக்க சொல்றார், அன்பு கூட சொல்லுறார், பழிக்கு பழி வேண்டக்கூடாது என்று சொல்றார். இப்படி இதிலே தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் உறுதியா இருக்க வேண்டும். ஆனால் இதற்கிடையிலே நாங்கள் அந்த தாழ்மையை இருக்காதபடிக்கு, அல்லது நாங்கள் ஒரு உண்மையாக நாங்கள் ஒரு பொய் சொல்லாமல் நாங்கள் இருப்பதற்கு கர்த்தருடைய பிள்ளைகளே நாங்கள் எங்களை இன்னும் கர்த்தருக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அதற்கு எதிராக பல காரியங்கள் வரும், சூழ்நிலைகளும் எங்களுக்கு அதற்கு விரோதமாய் எங்களை நாங்கள் அதாவது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக, அந்த வசனத்துக்கு விரோதமாய் நாங்கள் நடப்பதற்கு எதிராய் பல சூழ்நிலைகள், எங்களுக்கு ஒரு உபத்திரவம் போல பல காரியங்கள் வரலாம். ஆமென். ஆகவே இந்த நாட்களிலே இந்த மாலை பொழுதிலே நாங்கள் ஜாக்கிரதையாக எங்களுடைய இருதயத்திலே பதித்துக் கொள்வோம். ஆமென். கர்த்தர் இந்த ஆண்டு சொல்லி இருக்கிறார், விசாலத்தை தருவார் என்றால் ஆண்டவர் நிச்சயமாக இந்த விசாலத்துக்குள்ளே நடத்துவார். ஆமென். வாக்குத்தத்தம் செய்த தேவன், அவர் உண்மை உள்ளவர், பொய் சொல்ல அவர் ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாற ஒரு மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? ஆமென். சொன்னதை செய்கிற தேவன் நமது தேவன். ஆமென். ஆனால் தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, அந்த வசனத்தின் பிரகாரம் நாங்கள் வாழும் பொழுது அதற்கு எதிரான சில துன்பங்களோ உபத்திரவங்களோ வரும் பொழுது நாங்கள் தடுமாறி விடக்கூடாது, அதிலே நாங்கள் சோர்ந்து போய் விடக்கூடாது, நாங்கள் இடறல் அடைந்து விடக்கூடாது. கர்த்தர் அவருடைய வார்த்தையின் பிரகாரம் என்னை இப்படித்தான் வாழச் சொல்லியிருக்கிறார், அவை நான் வாழுவேன், கர்த்தர் நிச்சயமாக என்னை உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நான் சில வேதத்திலிருந்து உங்களுக்கு சில சம்பவங்களை சொல்ல போகிறேன். இன்றைக்கு ஒரு 2 சம்பவங்களை சொல்கிறேன். ஆனால் நீங்கள் அடுத்த முறை வரும்பொழுது வேதத்தை ஆராய்ந்து பார்த்து நீங்கள் எனக்கு சில சம்பவங்கள் வேதத்தில் இருந்து எப்படி வசனத்தின் நிமித்தம் வேதத்திலே பல தேவனுடைய மனுஷர்கள், ஆமென், சில உபத்திரவங்களுக்குள்ளே போயிருப்பார்கள். அவர்கள் வார்த்தைகளை சொன்னது நிமித்தமோ அல்லது தேவனுடைய ஆலோசனைகளை கீழ்ப்படிந்து போனது நிமித்தமோ பல சம்பவங்கள் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிற உபத்திரவங்களுக்குள்ளே போயிருக்கிறார்கள், பலவிதமான துன்பங்களுக்குள்ளே போயிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எப்படி அதில் நிலை நின்றார்கள் அல்லது நிலை நிற்கவில்லையா என்று நீங்கள் வேதத்திலே நீங்கள் ஆராய்ந்து பார்த்து அடுத்த முறை வரும் பொழுது எனக்கு ஒரு சம்பவமாவது சொல்ல வேண்டும். ஆமென். சரி, கர்த்தர் நல்லவர். முதலாவது, வசனத்தின் நிமித்தம் இயேசுவுக்கு கூட பிதாவாகிய தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் அவர் இந்த பூமியிலே அவர் செயற்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அதிலே நீங்கள் யோவானிலே பார்க்கும் பொழுது அவர் தான் சுயமாய் ஒன்றும் செய்யவில்லை என்று தான் வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். எல்லாமே
பிதாவினுடைய அந்த வார்த்தையின் பிரகாரம் அல்லது பிதாவினுடைய சித்தத்தின் பிரகாரம் பிதா என்ன சொன்னாரோ அதன் பிரகாரமே இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்தார், காரியங்கள் எல்லாத்தையும் நடப்பித்தார். ஆனாலும் தேவ பிள்ளைகளை இயேசுவுக்கும் எதிராக உபத்திரவங்கள், பலவிதமான துன்பங்கள் வந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். அதனால்தான் வேதத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது அவர் எப்படியாக அவர் எங்களுக்காக எல்லாவற்றையும் அடிக்கப்பட்டு அவர் பிதாவினுடைய சித்தமாக இருந்தாலும் இயேசு எப்படி ஒரு இடத்திலே சுகமாக்கினாலும் அல்லது ஒரு இடத்திலே அற்புதங்களை செய்தாலும் அதை நல்ல காரியமாக அநேகர் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு அங்கே இயேசுவுக்கு எதிராக பல காரியங்களை செய்ததை அல்லது இயேசுவை துன்பப்படுத்தும்படியாய் அவமானப்படுத்தும்படியாக எப்படியான ஒரு கூடாமல் பேசின காரியங்கள் எல்லாம் நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். பிசாசின் தலைவன் என்று சொல்லப்பட்டது, போஜன பிரியன் என்று சொல்லப்பட்டது. இப்படி பல காரியங்களை அங்கே இயேசுவுக்கு எதிராக அவரை வேதனைப்படுத்தத்தக்கதாக அவரை அதாவது மனதளவிலே கூட அந்த துக்கப்படத்தக்கதாக பல காரியங்கள் பேசப்பட்டது, பல சம்பவங்கள் நடந்ததை நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். யோவான் 5வது அதிகாரத்தை நாங்கள் திருப்பிக் கொள்ளலாம். 5வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசியுங்கள். இயேசு இவைகளை ஓய்வு நாளில் செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். ஆமேன். அதாவது இது என்ன சம்பவம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், அந்த 38 வருடமாய் அந்த வியாதியாக இருந்த அந்த முதல் பகுதியை வாசியுங்கள். முதலாவது அந்த வசனத்தை வாசிங்க. 32 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். ஆமென். இந்த சம்பவத்தில் தான் இயேசு அவனை சுகப்படுத்தின பிற்பாடு அதில் தான் சொல்லப்படுகிற அந்த 16வது அதை வாசித்திருப்பீங்களா என்றால் அதற்கு பிற்பாடு தான் அங்கே அவர்கள் சொல்லுகிறார், இயேசு இவைகளை ஓய்வு நாளில் செய்தபடினால். அங்கே பாருங்கள், அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான். இயேசு இவைகளை ஓய்வு நாளில் செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவை கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், கொலை செய்ய துன்பப்படுத்தி இப்படி இது நீங்கள் இயேசுவை குறித்து பல சம்பவங்கள் எப்படி அவருக்கு எதிரான, அதாவது நல்லதே செய்தார், நல்ல காரியம், பிதாவினுடைய சித்தம், பிதாவினுடைய வார்த்தையின் பிரகாரமே அவர் செயற்பட்டார். ஆனால் அதை எப்படியாக அவருக்கு எதிராக அதை சரி இந்த முறை சுகப்படுத்தி விட்டார், அடுத்த முறை இதை செய்யக்கூடாதபடிக்கு எப்படியான நிலைகள் வந்த பொழுதிலும் இயேசு அவர் வேதம் சொல்லுகிறது எங்களுக்கு இந்த பூமியில் எப்படியாக ஒரு மனுஷனாக அவர் வந்தார், எப்படி அவர் எங்களைப் போலவே அவருடைய எல்லா சூழ்நிலைகளிலும் தேவ பிள்ளைகளே அவைகளை எப்படி அதை சந்தித்தார், எப்படியாக அந்த நேரங்களில் உபத்திரவம் வந்ததே, துன்பம் வந்ததே, இதிலே நான் ஏன் எனக்கு என்று சொல்லி அவர் அதை விட்டு போகவில்லை. அதனால் தான் பிலிப்பியரில் பார்க்கும் பொழுது எப்படியாக மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். ஆகவே எப்படியாக அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். ஆமென். அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தார். ஆனால் எந்த நிலையிலும் எப்படியான சோர்வு வரத்தக்கதான, உபத்திரவம் வந்ததான, துன்பம் வந்ததான நிலைகளிலே தான் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அதை ஒரு துஷ்பிரயோகம் செய்யவில்லை, அதை கொள்ளையாடின பொருளாக அவர் எண்ணவில்லை. ஆமென். அவருக்கு வல்லமை இருந்திருக்கும். ஆனால் கர்த்தருக்குள்ளாய் பிதாவினுடைய சித்தத்தின் பிரகாரம் அவர் இந்த பூமியிலே என்ன பிதாவுடைய சித்தத்தின் பிரகாரம் செயற்பட்ட பொழுது என்ன எதிர்ப்புகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், பலவிதமான அவமானப்படுத்தத்தக்கதான பேச்சுக்கள் என்ன வந்தாலும் அவர் எல்லாவற்றையும்
அதிலே சோர்ந்து போகாதபடிக்கு பிதாவுடைய சித்தம் என்னவோ அதையே செய்து கொண்டிருந்தார். அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்களும் இதைத்தான் இந்த நாளிலே நாங்கள் பார்க்கிற காரியம், வசனத்தின் நிமித்தம் உபத்திரவம் துன்பம் வரும் பொழுது நாங்கள் இடறல் அடையக்கூடாது. ஏனென்றால் வசனத்தினால் விசாலம் உண்டாகும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் வசனத்தின் நிமித்தம் துன்பம் வரும். ஆமென். என்ன அப்படின்னு சொல்றீங்க இப்படின்னு சொல்றீங்க என்று யோசிக்க கூடாது. இது கர்த்தருடைய பிள்ளைகளே, இது இடையிலே வருகிற காரியம். இந்த பூமியானது பொல்லாங்கனுக்குள்ளே இருக்கிறபடினாலே எப்படியாவது பிசாசு, வேதம் சொல்லுகிறது, அவன் இரவும் பகலும் சகோதரன் மேல் குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறான். அப்படியாக இவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறானாம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென். எப்படியாவது இந்த வசனத்தினாலே விசாலம் உண்டாகும் என்று போதிக்கப்படுகிற இந்த ஆலோசனைகளிலே இந்த சகோதரன் இந்த சகோதரி இந்த விசாலத்தை காணக்கூடாது என்று அவனுடைய செயற்பாடு இருக்கும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் வருகிற எந்தவித எதிர்ப்புகளுக்கும் எந்தவித உபத்திரவங்களுக்கும் துன்பங்களுக்கும், சில வேளையில் எங்களை அடித்து எங்களை ஏதாவது செய்து அப்படி இல்லாவிட்டாலும் மனதளவிலே எங்களை துன்பப்படுத்துவார்கள். மனம் உடைந்து போகத்தக்கதாய், எங்களுடைய மனம் நொறுங்கி போகத்தக்கதாய், இது என்ன என்ற ஒரு சலிப்பே வரத்தக்கதாக கூட பலவிதமான காரியம் கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம். நான் சொன்னது போல சில வேளை ஒரு சிறிய காரியம், மன்னிக்க வேண்டும், தாழ்மையாக இருக்க வேண்டும், அன்பு கூற வேண்டும், அதிலே அப்படியெல்லாம் நாங்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது, அதை ஒரு அற்பமாய் அலட்சியமாய் எங்களை எல்லாம் ஒரு உதாசீனப்படுத்தி கதைக்கும் பொழுது எங்களுக்கு அடுத்த முறை அந்த காரியத்தை செய்வதற்கே மனம் வராது. அப்படி எங்களை வேதனைப்படுத்தி இருப்பார்கள், அப்படி எங்களை உபத்திரவப்படுத்தி இருப்பார்கள். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் என்ன சொல்ல வர்றேன் என்றால், நீங்கள் யாரும் என்ன காரியமாக இருந்தாலும் அது உங்களுடைய குடும்பத்தில் இருந்து கூட வரலாம். இப்போ கணவன் மனைவிக்கு அன்பு செலுத்த வேண்டும், மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இப்போ இது இல்லை, கணவன் அன்பு செலுத்துகிறாரோ இல்லையோ, சில வேளை இல்லை என்றாலும் அன்பு செலுத்த வேணும். அல்லேலூயா. அப்படித்தான் மனைவி மீதும் மனைவி கீழ்ப்படிய வேணும் கணவனுக்கு. இப்படி கர்த்தருடைய பிள்ளைகளை, இதெல்லாம் சின்ன சின்ன காரியம்தான். ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து எங்களை உயர்த்துகிற தேவன். ஆமென். அவர் நிச்சயமாய் எங்களை காண்கிற எல்ரோஜியா இருக்கிறபடினால் இதெல்லாம் சின்ன காரியமே, இதெல்லாம் என்ன என்று சொல்லி யோசிக்க வேண்டாம். எல்லா விதத்திலுமே எங்களுக்கு வசனத்தின் நிமித்தம் சில போராட்டம், துன்பத்தை, உபத்திரவத்தை நாங்கள் சந்திக்கும் பொழுது இடறல் அடையக்கூடாது. ஆமென், ஆமென். பழைய காலங்களிலே சொல்லுவார்கள், கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். கல்லா இருந்தாலும் புல்லா இருந்தாலும் கணவன் தான், புருஷன் தான். ஆனால் இப்போ கல்லாக காலால் மிதித்து போட்டு நிலைமைகளில் அப்படியான வளர்ச்சி, நாகரிகம் என்று சொல்லி இப்படியான ஒரு அநாகரிகமான ஒரு சூழல்களிலே ஒரு அறிவு பெருத்து போன நிலைகளில் இருக்கிறோம். ஆனால் கர்த்தருக்குள்ளாக, கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் எந்த நிலையிலும் நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு எப்படியாவது எதிராய் போராட்டம் வரும்பொழுது நாங்கள் ஜாக்கிரதையாக இடறல் அடையாமல் நிலைத்திருப்போம். கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆமென். இதைத்தான் நீங்கள், எந்த மனுஷன் அல்ல, கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இல்லை, நான் இப்படி ஆண்டவருடைய வார்த்தையின்படி இப்படித்தான் நடப்பன், இப்படித்தான் நான் வாழுவன் என்று இந்த வருஷத்தை கர்த்தர் பிரத்தியோகமாக எங்களுக்கு தந்திருக்கிறபடினால், அதுவும் வசனத்தினாலே ஒரு விசாலத்தை காண்போம் என்று சொல்லி இருக்கிறபடினால் ஆண்டவர் செய்வார். ஆமென். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன காரியமாக இருந்தாலும் வார்த்தையின் பிரகாரம் உங்களை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். ஆமென். அது சில வேளைகள் எங்களை உபத்திரவம் போல, துன்பம் போல, சலிப்பு போல, பலவிதமான சோர்வுகள் போல பல காரியங்கள் வரும், நெருக்கும். நாங்கள் உறுதியாக இருப்போம். ஆமென். சரி, இன்னொருவரை பார்த்து நாங்கள் முடித்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 37 உங்களுக்கு தெரிந்த வேத பகுதி தான். அந்த வேத பகுதியில் இருக்கிற தேவனுடைய மனுஷர்கள் எப்படியாக அவர்கள்
கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் செயற்பட்ட பொழுது எப்படி அவர்களுக்கு எதிரான காரியம் வந்தது, இன்றைக்கும் நாங்கள் எப்படி சந்திக்கிறோம், அதில் எப்படி நாங்கள் நிலை நிற்கிறோம் என்றுதான் இன்றைக்கு பார்க்கிறோம். வாசிங்க 37:2. யோசேப்பை குறித்து நாங்கள் பார்ப்போம். ஆதியாகமம் 37. யாக்கோபு தன் தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்திலே குடியிருந்தான். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடே இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். இஸ்ரவேலின் முதிர் வயதிலேயே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வருணமான அங்கியை செய்வித்தான். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோடே பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். ஆமென். பாருங்கள், இதிலே முதலே இந்த யோசேப்பை குறித்து நல்ல காரியங்களை வேதத்தின் பிரகாரம் அங்கே பல காரியங்கள் சொல்லப்படுகிறது. அதாவது அவன் தரிசனம் காண்பதற்கு முன்பமே இதிலே சொல்லப்படும் 2வது வசனத்திலே அவர்களுடைய, அதாவது பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். ஆமென். சில வேளைகளில் இதெல்லாம் சில வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் தேவனுக்குள்ளாக வசனத்தின் நிமித்தம் நாங்கள் ஒரு அன்பாகத்தான் சொல்லுவோம், சகோதரனே இந்த காரியம் நல்லமில்லை, இது கர்த்தருக்கு பிரியமில்லைன்னு ஒருவருக்கு ஆலோசனையாய் சொல்லும் பொழுது கூட உங்களையோ பகைக்கத்தக்கதான அல்லது உங்களை எதிராக பேசுவதற்கு எதிராக கூட காரியங்களை செயற்படுத்துவார்கள். நீங்கள் சில வேளை நான் அனுபவித்திருக்கேன், நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள். இல்லை, நீங்கள் இப்படி குடிக்கக்கூடாது, இப்படியான கூடாத வழிகளிலே கூடாத காரியங்களை செய்யக்கூடாது என்று சொல்லும் பொழுது அவர்கள் சில வேளைகளில் எங்களிலே கோபங்கொண்டு நீ யார் கதைக்கிறது என்று சொல்லி சில வேளைகளில் எங்களுக்கு எதிராகவே பல வார்த்தை பிரயோகங்களையோ அல்லது சில வேளைகளில் எங்களுக்கு எதிரான காரியங்களை அடிக்கிறதோ காரியங்களை கூட செய்கிறதை அல்லது செய்ததை அல்லது செய்வார்கள். இதெல்லாம் நிஜமான யதார்த்தமான காரியம். அதனால்தான் இவன் பாருங்கள், இந்த யோசேப்பு அவங்களோட துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவானாம். அதனாலே அவனை எப்படி அவனோடு பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். அதுக்கு பிற்பாடு 5வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், சொற்பனங்கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான், அதன் நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். ஆமென். அவை கர்த்தருடைய பிள்ளைகளை இதெல்லாம் என்னத்தை நான் தொடர்புபடுத்துகிறேன் என்றால், கர்த்தருடைய வசனத்தின் நிமித்தம் நாங்கள் ஒருவருக்கு, இப்போ யோசேப்பு ஆண்டவருடைய வெளிப்பாட்டை பெற்று தரிசனத்தை பெற்று சகோதரர்களுக்கு சொல்லும் பொழுது ஏற்கனவே அவங்களோட துன்மார்க்கமான வாழ்க்கைகளை குறித்து தகப்பனுக்கு சொல்லினதினாலே பகைத்தார்கள். இவன் இன்னும் இந்த தரிசனம் எப்படிப்பட்ட தரிசனம், அதை வாசியுங்கள், அதை தொடர்ந்து வாசியுங்கள். எப்படிப்பட்ட தரிசனம், முதலே தரிசனத்தை அறிவித்த பொழுது அவனை பகைத்தார்கள். எப்படிப்பட்ட தரிசனம் என்று பாருங்கள். 6 அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப்போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தம் அவன் வார்த்தைகளில் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். ஆமென். பாருங்கள் எப்படி பகைக்கிறார்கள். கர்த்தருடைய சொற்பனத்தை சொன்ன பொழுது அவன் சொல்லுகிறான், நீங்கள் எப்படி என்னை வணங்குவீர்கள், எனக்கு எப்படியாக கனம் செலுத்துவீர்கள் என்று அந்த தரிசனத்தை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியங்களை குறித்து சொன்ன பொழுது அவர்கள் முதலும் பகைத்தார்கள், இன்னும் அதிகமாக பகைத்தார்கள் என்று சொல்லி இதிலே நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இதிலிருந்து நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள்.
கர்த்தருக்குள்ளாக கர்த்தருடைய பிள்ளைகளே எல்லாமே ஒரு சொகுசாக எல்லாம் நல்லபடியாக இருக்கும் என்று வேதம் சொல்லவில்லை. சில வேளைகளில் இப்படியான சூழ்நிலைகளுக்குள்ளும் நாங்கள் போவோம். ஆமேன். சில வேளைகளில் நல்லதைத்தான் சிந்தித்து நல்லதைத்தான் சொல்ல நாங்கள் முயற்சிப்போம் ஒருவருக்கு. ஆனால் அவர்கள் என்ன எங்களுக்கு எதிராக நீ என்ன கதைக்கிறது, நீ எல்லாம் என்ன என்று சொல்லி எங்களை இன்னும் பகைக்கிறது மாத்திரமல்ல. நீங்கள் அடுத்த வேத பகுதிகளை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த யோசேப்பை எப்படியாக அவனை கொன்று போடத்தக்கதாக, உங்களுக்கு தெரியும் அதில் அவனை எப்படி கொன்று போடத்தக்கதான சூழ்ச்சிகளை செய்தார்கள். அங்கே குழியிலே போட்டார்கள், பிற்பாடு அங்கே வந்த மீதியானவர்களிடத்திலே விற்று போட்டார்கள் என்று வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நான் என்னத்தை சொல்ல வர்றேன்றால் இதில் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். வசனத்தின் நிமித்தம் அவன் நல்லதைத்தான் வார்த்தை கத்த சொன்ன காரியம் வெளிப்பாட்டைத்தான் சொன்னான். ஆனால் அல்லது கத்தருக்குள்ளாக நல்ல காரியத்தை தான் துன்மார்க்கமாக இருக்கக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, மற்றவர்களை ஏமாற்றக்கூடாது, சுத்துமாத்து செய்யக்கூடாது என்று சொல்லும் பொழுது சில வேளைகளில் கர்த்தருடைய பிள்ளைகளே எங்களுக்கு எதிராக அவர்கள் மாத்திரம் எழும்புகிறது மாத்திரமல்ல, ஆக்களை வைத்து கூட எங்களுக்கு எதிராக இவர் என்ன எந்த காரியத்தை குறித்து கதைக்கிறது என்று சொல்லி ஆக்களை கூட வைத்து அடிப்பதற்கு எதுவாக கூட காரியங்கள் இருக்கும். இதெல்லாம் கர்த்தருக்குள்ளாக இதை நாங்கள் தேவ பிள்ளைகளே நாங்கள் ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்றால், நாங்கள் அப்படியெல்லாம் வரும்பொழுது நான் ஆண்டவற்ற வார்த்தையைத்தானே சொன்ன, நான் கர்த்தருடைய வார்த்தையின் நிமித்தம்தானே இவைகள் எல்லாம் அவர் சொன்னதன் பிரகாரம் சொல்லி இருக்கிறபடினால் நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாகத்தானே இப்படி நடந்த நான் என்று நாங்கள் அதனாலே ஏன் எனக்கு இப்படியெல்லாம் வந்தது, இப்படி அப்போ ஆண்டவர் என்ன இதில் ஏன் இப்படி போய்விட்டவர் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாக நாங்கள் மனமுடைந்து அல்லது இடறி போகக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த வார்த்தைகள் இந்த வேதத்தில் எழுதப்பட்ட இந்த சம்பவங்கள் இருக்கிறது. ஆமேன். யோசேப்பு அவன் எப்படி முதலும் நல்லதை சொன்னான், பிற்பாடு கர்த்தர் வெளிப்படுத்தின தரிசனத்தை சொன்னான். ஆனால் அவங்க பகைத்தது மாத்திரமல்லாமல் நீங்கள் பிற்பாடு 37:22 அதிலிருந்து வாசிப்பீங்கள் என்றால் குழியிலே அவனை போட்டார்கள். அதுக்கு பிற்பாடு அவனை எடுத்து இஸ்மவேலரிடத்திலே விற்று போட்டார்கள். ஆகவே இப்படி பாருங்கள், இப்படி இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் இல்லை. வசனத்து நிமித்தம் எல்லாம் இப்படி நடந்த ஆண்டவர் எங்களை அப்படியே கொண்டு போயிடுவார் என்று நாங்கள் யோசிக்கிறோம். நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனால் இப்படியான உபத்திரவம் துன்பங்கள் வரும் பொழுது நாங்கள் பலமாக இருக்க வேண்டும். ஆமேன். உங்களுக்கு தெரிந்தான் அந்த வார்த்தைகள், அந்த குழியிலே போட்டார்கள், இஸ்மவேலருக்கு விற்று போட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு பிற்பாடு கூட யோசேப்பு மனம் தளரவில்லை. தனக்கு தேவன் தந்த தரிசனம் பொய், அல்லது தேவன் தன்னோடு இல்லை, அல்லது தேவனுக்கு எதிராக எந்த ஒரு காரியம் செய்யவில்லை. நீங்கள் அதுக்கு பிற்பாடு நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த இஸ்மவேலர் பிற்பாடு அங்கே போர்த்திபார் என்று சொல்லுகிற அந்த ஒரு அதிகாரியிடத்திலே அவனை விற்று போட்டார்கள் என்று சொல்லி அதில் சொல்லப்படுகிறது. நீங்கள் 39 வாசிங்க, 39ஆம் அதிகாரம் 37 36 பாருங்க. 37 36 இவரை குழியிலே போட்டு அதற்கு பிற்பாடு அந்த சகோதரங்கள் இஸ்மவேலருக்கு விட்டு போட்டார்கள். அந்த இஸ்மவேலர் எப்படி யாருக்கு விட்டு போட்டார்? 37 36 பாருங்கள். அந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போர்த்திபார் என்பவரிடத்தில் விற்றார்கள். பாருங்கள், அங்கே அவனை எப்படி அவர்கள் விட்டு போட்டார்கள், அந்த இடத்திலே எப்படி இப்ப பாருங்க. ஏன் நான் இதில் சொல்றேன்றால், தேவனுடைய வார்த்தையின் நிமித்தம்தான் யோசேப்பினுடைய நடவடிக்கைகள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எதிரான காரியங்கள் தான் அவனுக்கு எதிராக வந்து கொண்டிருக்கிறது. போராட்டமான சூழ்நிலைகள், துன்பப்படுத்தத்தக்கதான மனமுடையத்தக்கதான சூழ்நிலைகள் வந்து கொண்டிருந்தாலும், ஆனால் யோசேப்பு மனம் தளராமல் கர்த்தரோடு இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. 39 பாருங்க. 39 1 வாசிங்கள். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியும் ஆகிய போர்த்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான்.
கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். ஆமென், ஆமென். இதை காணும் நீங்கள் வாசிப்பீர்களா இருந்தால், இப்படியாக போர்த்திபாருடைய வீட்டிலே அங்கே இருந்த பொழுதும் அங்கே சொல்லப்படுகிற கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் செய்த எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்று எஜமான் கண்டு எப்படி அதற்கு அந்த வீட்டுக்கே பொறுப்பாக அவனை நியமிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், இப்போ என்ன இங்கும் கூட இன்னொரு பிரச்சனை வருது. இப்போ என்ன, அவன் கர்த்தருக்குள்ளாக கர்த்தர் நடத்தின வார்த்தைகளின் பிரகாரமே நடந்து கொண்டு வரும் பொழுது பாருங்கள், எப்படி எல்லாம் சொகுசா கர்த்தர் உயர்த்தி 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 கொண்டு போகவில்லை. வரும் பொழுது பல போராட்டங்களை, பல எதிரான சூழ்நிலைகளை சந்தித்து கொண்டு தான் வருகிறான். ஆனால் கர்த்தருக்குள்ளாக அவன் மனம் தளராமல் கர்த்தரோடு அவன் இருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த போர்த்திபாருடைய வீட்டிலும் போர்த்திபார் கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று அவன் கண்டு எப்படி வீட்டின் காரியங்கள் எல்லாவற்றையும் அங்கே ஒப்பு கொடுத்தான், எல்லாவற்றுக்கும் அதிகாரியாக அவனை வைத்தான் என்று வேதம் இந்த இதிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த இடத்திலே இன்னொரு போராட்டம் வருகிறது. அங்கே அந்த போர்த்திபாருடைய மனைவி இவன் மேல் கண் போட்டு ஆசை போட்டு இவனை ஒரு தவறான உறவுக்குள்ளே அங்கே வழிநடத்தும்படியாக அவன் முயற்சிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரைக்குள்ளே, கர்த்தர் என்னை பார்க்கிறார், கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் அவன் தன்னை ஒப்பு கொடுத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். பரிசுத்தமான அந்த வாழ்க்கை வாழ விடாத பாருங்கள், எங்கு போனாலும் கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் தன்னை நடத்தி கொண்டே இருந்தான். அதுக்கு எதிராய் பாருங்கள், முதல் வேறு விதமான போராட்டம், சகோதரங்கள் பகைச்சாங்கள், காரியங்கள் நடந்தது, விட்டு போட்டாங்கள். ஆனால் இங்கே வந்த பொழுது வித்தியாசமான ஒரு போராட்டம், வித்தியாசமான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது பாருங்கள், அந்த 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 போர்த்திபாருடைய மனைவி அவள் தன்னோடு தவறான ஒரு உறவு கொள்ள வேண்டும் என்று சொல்லி கேட்ட பொழுது இல்லை இல்லை என்று சொல்லி அங்கே அவள் எவ்வளவுத்திற்கு அங்கே அதில் சொல்லப்படுது, நித்தம் அவனை எப்படியாவது அந்த காரியங்களுக்குள்ளே ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் என்று முயற்சித்தாலும் அவன் கர்த்தர் என்னை பார்க்கிறார், கர்த்தருடைய வார்த்தை இப்படித்தான் சொல்லுகிறது, கர்த்தர் எங்களை எல்லாம் யார் பார்க்காவிட்டாலும் அவர் பார்க்கிறார் என்று சொல்லி கர்த்தருக்கு பயந்து இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அவன் வஸ்திரத்தை பிடித்த பொழுது கூட அவன் விட்டு ஓடினான் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன இதற்குள்ளே ஒரு காரியம் என்று சொன்னால், அவள் பிள்ளையாக பொய்யாக அவன் ஓடின பிற்பாடு சொல்லுகிறார், இவன்தான் வந்து என்னை கெடுக்கும்படியாய் வந்தான், சரசம் பண்ணும்படியாய், அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது, சரசம் பண்ணும்படியாய், தன்னோடு சரசம் பண்ணும்படியாய் வந்தான் என்று சொல்லி தன்னுடைய கணவனாகிய அந்த போர்த்திபாருக்கு சொன்ன பொழுது தேவனுடைய பிள்ளைகளை அவன் சிறையிலே கொண்டு போகப்பட்டான். என்ன நான் சொல்ல வர்றேன்றால், இதெல்லாம் வார்த்தையின் நிமித்தம், வசனத்தின் நிமித்தம் பிழையான குற்றச்சாட்டுகள், பொய்யான காரியங்கள் எங்களுக்கு எதிராக வெளிப்படுத்தப்பட்டாலும் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நாங்கள் இல்லை. கர்த்தருக்கு தெரியும், ஆண்டவர் என்னை பார்க்கிறவர், ஆண்டவர் என்னை காண்கிறவர், நான் எந்த விதத்திலும் இதிலே தவறவில்லை என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருக்குள் உறுதியாக இருக்க வேண்டும். பாருங்கள், இவன் மனமுடைந்து போகவில்லை, கர்த்தருக்குள்ளே பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்றுதான் அவன் எப்படியாய் அவள் முயற்சி செய்தாலும் விட்டு வஸ்திரத்தை பிடித்த பொழுதும் வஸ்திரத்தை விட்டு ஓடினாள். ஆனால் இவள் என்ன சொல்லுகிறாள், இவன்தான் வந்து என்னை இப்படியான பிழையான காரியங்களுக்குள்ளே உட்படுத்த முயற்சி செய்தான் என்று சொல்லி அங்கே சிறையிலே கொண்டு போகப்பட்டான். ஆகவே என்ன தேவ பிள்ளைகளே, இப்படித்தான் பல விதங்களிலே வசனத்தின் நிமித்தம் நானும் நீங்களும் வாழ ஒப்பு கொடுக்கும் பொழுது சில உபத்திரவங்கள், துன்பங்கள், சில விதமான இப்படியான எதிரான காரியங்கள் வரும் பொழுது நாங்கள் இடரக்கூடாது. ஆமென். கர்த்தர் நிச்சயமாய் அவர் என்னை
ஆசீர்வதிப்பார். ஆமென். என்னை ஒரு விசாலத்துக்குள்ளே நடத்துவார். இந்த யோசேப்பினுடைய காரியம் இறுதியாய் நான் வசனங்கள் நீங்கள் 37 36 வாசித்தது 39 அதிகாரம் 7 40 வரை நீங்கள் வாசிக்கும் பொழுது அதில் இன்னும் தெளிவாய் சொல்லப்படுகிறது. அவளுடைய அந்த அவளுடைய காரியங்களை குறித்து எப்படியாக அவள் பொய்யாக குற்றம் சாட்டி சிறையிலே அடைக்கப்பட்டாள், ஆனால் கடைசியாக எப்படியாக அவன் உயர்த்தப்பட்டான் என்று பாருங்கள். ஆமென். தேவனுடைய வார்த்தை சொன்னதின் பிரகாரம் தேவன் அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. அவை என்ன இதற்குள்ளே வசனத்தின் நிமித்தம் சில உபத்திரவங்கள், துன்பங்கள், சில விதமான எதிரான சூழ்நிலைகள் வரும் பொழுது நாங்கள் தளர்ந்து விடக்கூடாது. ஆமென். கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். ஆமென். கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இடையிலே சில சோர்வுண்டாக்கத்தக்கதான பல காரியங்கள், பல பேச்சுக்கள், பலவிதமான சூழ்நிலைகள் வரும். தேவ பிள்ளைகளே, நாங்கள் அதனாலே நாங்கள் சோர்ந்து போகாமல், துவண்டு போகாமல், உடைந்து போகாமல் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆமென். எனக்காக அவர் யாவற்றையும் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற யெகோவா ஈர். ஆமென். எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நீங்கள் இப்படி என்னை குறித்து பிள்ளையான காரியங்களை சொல்லலாம், பிள்ளையான பேச்சுக்கள் பேசலாம், எங்களுக்கு அது சில வேளை எங்களுக்கு நோகத்தக்கதாக இருக்கும். ஆனால் கர்த்தர் எங்களுக்கு பலன் தருகிறவர். ஆமென். அவர் நிச்சயமாய் அந்த சூழ்நிலைகளில் கர்த்தரை பாருங்கள். யோசேப்பை குறித்து சொல்லப்படுகிறது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அந்த எஜமானை கண்டு கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார் என்று எஜமான் கண்டார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ கர்த்தருக்குள்ளே தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் தளராமல் என்ன உபத்திரவங்கள், போராட்டங்கள், சில வேளைகளில் துன்பங்கள், எதிரான சூழ்நிலைகள், அது எந்த சூழ்நிலையாக இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையிலே, என்ன வார்த்தையின் நிமித்தம், எந்த வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீங்கள், அந்த வார்த்தை நிமித்தம் சில வேளைகளிலே நான் சொன்னது போல இப்போ குடும்பமாக எனக்கும் மனைவி இருக்கிறார், நான் கணவன் என்றால் சில நேரம் மனைவி எனக்கு கீழ்ப்படியோணும், அல்ல அவள் என்னில் அன்பு செலுத்தணும் என்றால் நான் சில வேளைகளிலே அவள் அன்பு செலுத்துகிறாவோ செலுத்தவில்லையோ, அல்லாட்டி அவள் கீழ்ப்படுகிறா இல்லையோ, நான் அன்பு செலுத்த வேண்டும் என்ன அவர்கிட்ட வார்த்தை. ஆனால் இவா என்ன கீழ்ப்படுகிறா இல்லையே, போடா வாடான்றா, சரி அப்படி கதைக்கிறே இல்லை சொல்கிறேன். அப்படி என்றாலும் தேவ பிள்ளைகளே அன்பு செலுத்த வேண்டும் அல்லது கீழ்ப்படிய வேண்டும். வசனத்தின் நிமித்தம் எங்களுக்கு இப்படியான மனமுடையத்தக்கதான சோர்வுண்டக்கத்தக்கதான உபத்திரவம், துன்பமான காரியங்கள், நான் சொன்னது பல காரியங்கள் பரிசுத்தத்துக்கு எதிராய், தாழ்மைக்கு எதிராய், அன்பு கூறுதலுக்கு எதிராய், மன்னிப்புக்கு எதிராய், இப்படி மன்னிப்பு என்றால் எத்தனை தரம் மன்னிக்கிறது? ஆண்டவர் சொன்ன 70 தரம் மன்னிக்கணும். ஒருவன் எப்படி எத்தனை தரம் மன்னிக்கணும்? அப்போ தேவ பிள்ளைகளே, அவன் எவ்வளவுத்துக்கு எப்படி அவன் பரிபூர்ணப்படத்தக்கதான அவன் நல்ல நிலைக்கு வரும் வரைக்கும் மன்னிக்க வேணும். எப்போ வருவான்னு தெரியாது. ஆண்டவருடைய வருகைக்கு முதல் தான் சில அவன் மன்னிக்க முடியும், எல்லாம் மன்னிப்பு அவர் தேவையில்லை என்ற அளவில் இருந்தாலும் மன்னிக்க வேணும். இப்போ என்ன தேவ பிள்ளைகள், இதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையினாலே நாங்கள் விசாலத்தை காண்பதற்கு கர்த்தருக்குள்ளாக இந்த நாளில் இந்த 2 சம்பவங்களை நாங்கள் பார்த்துருக்கிறோம். கர்த்தர் சித்தமாக இருந்தால் நான் சொன்னது போல் நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். வருகிற கிழமையில் அடுத்த வேத படிப்பிலே இன்னும் சில வேதத்தில் எழுதப்பட்ட தேவ மனுஷர்களை குறித்து பார்ப்போம். என்றால் ஏன் இவைகளை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னால், எங்களுக்குள்ளாக அந்த தேவ மனிதர்கள் எப்படியெல்லாம் இந்த யோசேப்பை குறித்து பார்த்தது போல, இயேசுவை குறித்து பார்த்தது போல, அவர்கள் எல்லாம் எப்படி எங்களுக்கு ஒரு சாட்சியாக, ஆமென், எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக அவர்கள் எந்த நிலையிலும் கர்த்தரை விட்டு போகாதபடிக்கு அந்த வசனத்திலே உறுதியாக இருந்தது போல, அதில் இருந்து அவர்கள் உயர்த்தப்பட்டது போல, இயேசு எப்படியாக அவருக்கு எதிரான சூழ்நிலைகள் வந்தாலும் அவர் எப்படி உயர்த்தப்பட்டார்? வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கும் எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யும்படிக்கான மேலான நாமம் உள்ளவராக அவர் உயர்த்தப்பட்டார். யோசேப்பு எகிப்துக்கு அதிகாரியாக உயர்த்தப்பட்டார். கர்த்தர் சொன்ன அந்த தரிசனத்தின் பிரகாரம் அங்கே காரியங்களை கர்த்தர் நடப்பித்தார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் என்ன சொல்றேன்றால், வசனத்தினாலே கர்த்தர் எங்களை விசாலத்துக்குள்ளே நடத்துவார். ஆமென். அவருடைய வார்த்தையின் பிரகாரம் எங்களை ஒப்பு கொடுப்போம்.
எங்களுடைய வாழ்க்கைகளிலே கர்த்தர் நிச்சயமாக எங்களுடைய எதிர்பார்ப்புகள், தேவைகள், எங்களுடைய ஆவிக்குரிய பிரகாரமான வளர்ச்சிகள் எல்லாவற்றிலும் ஒரு உயர்வை தந்து எங்களை நடத்துவார். இடையிலே உபத்திரவங்கள், துன்பங்கள், போராட்டங்கள் வரும் பொழுது நாங்கள் இடறிவிடக்கூடாது. எழுந்திருப்போம். நாங்கள் எங்களை ஒப்பு கொடுப்போம். சிறிய காரியமாக இருந்தாலும் கர்த்தர் நிச்சயமாக ஏதோ ஒரு விதத்தில் எங்களோடு பேசி இருப்பார். கர்த்தர் எங்களோடு பேசி இருப்பார். நாங்கள் சில வேளைகளில் நான் ஏன் இப்படி செய்ய வேண்டும்? எங்களுடைய மாமிசம், தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் நடக்காதபடிக்கு, அந்த வார்த்தையிலே நிலை நிற்காதபடிக்கு தேவ பிள்ளைகளே எங்களுக்குள்ளாக அது பல கேள்விகளை எழுப்பலாம். பல நேரங்களில் ஏன் நான் இப்படி செய்ய வேண்டும், ஏன் மற்றவர்கள் இப்படி அவர்கள் உதாசீனப்படுத்துகிறார்களே, அல்லது மற்றவர்கள் அதை அற்பமாக எண்ணுகிறார்களே, அலட்சியம் பண்ணுகிறார்களே, எனக்கு எதிராக இப்படியான சூழ்நிலைகள் வருகிறதே, ஏன் நானெல்லாம் இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய மாமிசம் சொல்லலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இல்லை, ஆண்டவருடைய வார்த்தை அதைத்தான், இப்படித்தான் நீ வாழ வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகளை நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். நாங்கள் எல்லாரும் ஒப்புக் கொடுப்போமா? ஆண்டவரே, இந்த வார்த்தையிலே நாங்கள் நிலை நிற்க வேண்டும் ஐயா. வார்த்தையின் பிரகாரம் ஐயா, நீங்கள் சொல்லுகிற ஆலோசனையின் பிரகாரம் என்னுடைய ஆண்டவர் அப்பா எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பீர். என்னுடைய காரியங்களை உயர்வை தருவீர். என்னை மேன்மையாக வைப்பீர். என்னுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் சந்திப்பீர் ஆண்டவரே. அதனாலே அப்பா, இந்த இடையிலே வருகிற எந்த சூழ்நிலைகளையும் கண்டு ஐயா நாங்கள் துவண்டு விடாதபடி, சத்துருவானவன் கொண்டு வருகிற எந்த காரியங்களிலும் ஆண்டவரே நான் பதறிவிடாதபடி, ஆண்டவரே உம்மை விட்டு விலகி விடாதபடி, ஏசப்பா உங்களை போல, யோசேப்பை போல ஐயா உங்களுக்குள்ளே உறுதியாய் இருந்து ஆண்டவரே அப்பா அந்த வசனத்தினாலே ஐயா நீங்கள் சொல்லுகிற ஆலோசனையின் பிரகாரம் நடந்து உடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. கர்த்தாவே அப்பா, வருகிற நாட்களிலும் கூட ஐயா, இந்த நாட்களில் கூட அப்பா, வசனத்தின் நிமித்தம் என்ன போராட்டம் வந்தாலும், என்ன உபத்திரவம் வந்தாலும், அது எங்களுடைய சொந்தங்கள் நிமித்தம் வரலாம், எங்களுடைய வீட்டிலிருந்து வரலாம் ஆண்டவரே அப்பா, எங்களுடைய அப்பா சேர்ந்து பழகிற அப்பா வேலை இடங்களிலோ உறவுகளிலோ ஆண்டவரே எங்களுடைய சுற்று வட்டாரங்களிலிருந்து வரலாம். என் தேவனே, உமக்குள்ளாக எங்களுடைய பேச்சுக்கள், எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய செயல்கள், எங்களுடைய நடைகள் எல்லாம் உங்களுடைய வார்த்தையின் பிரகாரம் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த வார்த்தையிலேயே ஆண்டவரே எங்களை தாழ்த்தி, ஆண்டவரே எங்களை உங்களுக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து நடக்க ஐயா எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வழி நடத்துங்க ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட நாங்கள் ஒரு ஜெபித்து நாங்கள் முடித்துக்கொள்ளலாம். ஜோன், நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், நாங்கள் ஜெபித்து நாங்கள் முடித்துக்கொள்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. எங்களை நேசிக்கிற அன்பான தகப்பனே, ஆண்டவரே மட்டுமா எங்களை பாதுகாத்து ஆண்டவரே ஆசீர்வதித்து வழிநடத்தி வர பிரதான கிருபைக்காய் நன்றி ராஜா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே இயேசுப்பா, கர்த்தர் எங்களுக்காய் ஆண்டவரே வார்த்தையை கொண்டு எங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களுக்காய் நன்றி சொல்கிறோம். வசனத்திலே வருகிற விசாலத்தை ஆண்டவரே இயேசுப்பா, கர்த்தர் வேதத்தில இருந்து ஆண்டவரே சம்பவங்களாய் நீங்க சொல்லி இருக்கிறீங்க தகப்பனே. ஆண்டவரே இயேசுப்பா, இந்த விசாலத்தை இந்த ஆண்டிலே நாங்கள் சுதந்திரிக்கத்தக்கதாய் கர்த்தர் ஆண்டவரே இயேசுப்பா எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தருக்குள்ள நாங்கள் கீழ்ப்படியும் வார்த்தையின்படி ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இயேசுப்பா, கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் ஆண்டவரே இயேசுப்பா, கட்டளையின்படி நாங்கள் கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கத்தக்கதாய் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை மாறவும், நாங்கள் ஆண்டவரே இயேசுப்பா காத்திருக்கிற காரியத்தில் ஜெயம் எடுக்கவும், எங்களுடைய வாழ்க்கையில விசாலத்தை காணத்தக்கதாய் கர்த்தர் கிருபை அளிங்க ஆண்டவரே. கர்த்தருடைய கிருபை இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தை ஆண்டவரே இயேசுப்பா 30 அல்ல 60 அல்ல 100 மடங்காய் ஒவ்வொருத்தருக்கு பலன் கொடுக்கத்தக்கதாய் கர்த்தர் வழிநடத்துங்க ஆண்டவரே இயேசுப்பா. எங்க நினைவுல, சிந்தனையில, பார்வையில, பேச்சில, செயல்ல எல்லாவற்றிலும் ஆண்டவரே இயேசுப்பா ஒரு மாற்றத்தை கண்டு ஆண்டவரே விசாலத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் வழி நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். வார்த்தை கொண்டு வந்த ஊழியக்காரரை நீங்க பொறுப்பெடுத்து பலப்படுத்தினதுக்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் அந்த ஆசீர்வாதங்களை அவருக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே இயேசுப்பா, இந்த வசனத்தை ஆண்டவரே மீடியால மற்ற எல்லா மீடியால கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. உங்க பிரசன்னத்தோடு நாங்கள் கடந்து செல்ல கிருபை செய்யுங்க. வார்த்தைக்காய் நன்றி சொல்லி இயேசுவின் வேண்டிக் கொள்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்தார். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. மறக்க வேண்டாம், அடுத்த வேத படிப்பில் யாரெல்லாம் வேதத்திலே இருந்து தேவனுடைய மனிதர்கள்
வார்த்தையின் நிமித்தம் எப்படியாக, அல்லது அவர் சொன்ன ஆலோசனைகள், வெளிப்படுத்தின காரியங்கள் நிமித்தம் அவர்களுக்கு எப்படியான உபத்திரவங்களை சந்தித்தார்கள், போராட்டங்களை சந்தித்தார்கள், அதில் எப்படி நிலை நின்றார்கள் என்று வேதத்திலே பல தேவ மனிதர்களுடைய சம்பவங்கள் இருக்கிறது. ஆராய்ந்து பார்த்து ஒரு சம்பவத்தையாவது